பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? குறிப்பாக நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். சோமனூர் கடமக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய நம்முடைய நண்பர்கள் விசைத்தறி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை எல்லாமே விசைத்தறியை உடைத்து கிலோ கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மின்சார நிலை கட்டணம் உயர்வு, பீக் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, ஓவராலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் மட்டுமே 15% 55% ஊற்றி வச்சிருக்காங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் இதை எப்படி சரி பண்றது? அதனால்தான் நம்முடைய வாக்குறுதியாக கொடுக்கின்றோம். சோமனூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும். அதே நேரத்தில் பவர் டெக் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் 2017 20 வரை குறிப்பாக விசை தறி வைத்திருப்பவர்களுக்கு சோலார் மின்தகடு திட்டம் 50% மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு. அது 2020 பிறகு 1 வருடம் நீடிக்கப்பட்டு இப்ப இல்லை. MP எல்லாம் இதை ஆர்வமாக எடுத்து செயல்படுத்தலைங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் மத்திய அரசுடைய திட்டம் கொடுத்தும் கூட செயல்படுத்துவதற்கு இங்கே சுணக்கம் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை மறுபடியும் 2 ஆண்டுகள் 2024 26 கொண்டு வந்து ஜவுளி நூல் வங்கி கொண்டு வந்தாவே ஒரு நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஜவுளி பூங்கா, அதே நேரத்தில் சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அமிர்த் பாரத் ஸ்கீம்ல இணைச்சு ரயில்வே ஸ்டேஷனையும் விரிவாக்கம் செய்கின்றோம் என்று மக்கள்கிட்ட பேசிட்டு வர்றோம். நொய்யல் தாய் இங்கே தான் போறாங்க. சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு 990 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். அதனால் நொய்யல் தாயும் கூட முதல் வேலையாக சுத்தப்படுத்துவோம். ஆனால் மக்களுக்கு தெரியும், பெரிய எழுச்சியோடு இருக்கின்றார்கள். மக்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தீர்க்க முடியும் என்பதிலே முழு மனதோடு நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதை செய்து காட்டுவோம். ப. சிதம்பரம் தான் வேலை இல்லாம இருக்காங்க. இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு. ப. சிதம்பரமும் அவருடைய என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் வேலையோடு இருக்காங்க. தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்காங்க. அவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்படிங்கிறதா இளைஞர் வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லாமா? எல்லா இளைஞர்களுக்கும் வேலை இருக்கு, எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் வேண்டும், ஏற்கனவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பாஜக அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். அதுதான் 4 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு 990 கோடி ரூபாய் நொய்யலுக்காக கொடுத்திருக்கு. எங்களுடைய ஒரே பயம், இந்த மாதிரி 1000 கோடிகளை கொடுத்தும் கூட எதுவும் செய்யாதனாலதான் பிரச்சனை. அதனால்தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை. மத்திய அரசுடைய பணம் எல்லாம் சரியா செலவு பண்றாங்களா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லாட்டி மறுபடியும் ஸ்மார்ட் சிட்டிக்கு 1440 கோடி, நொய்யலுக்கு 990 கோடி, இதெல்லாம் எங்க போகுதுன்னா யார் கண்காணிக்கிறாங்க? அதனால்தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும். கன்ஃபார்ம் சொல்றேன்.